ஏன் பேசவில்லை என யாராவது கேட்டால் அவர்களிடம் சிரித்துக்கொண்டே சொல்லு, நான் பேசாததிலேயே என் பதில் இருக்கிறது. வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் பேசாமல் இருப்பது பேசுவதை விட சிறந்த தீர்வாக இருக்கலாம். வார்த்தைகள் ஓர் ஆயுதம் போல சரியாக பயன்படுத்தினால் மனிதர்களை உயர்த்தும், தவறாக பயன்படுத்தினால் உறவுகளையே சிதைக்கும். வாழ்க்கையில் எல்லாம் சொல்லிக் காட்ட வேண்டியதில்லை. சில நேரங்களில் மௌனம்தான் மிகப்பெரிய பதில். நாம் எப்போதெல்லாம் பேசாமல் இருந்திருக்க வேண்டுமோ அந்த நேரங்களில் மௌனம்தான் நம்மை பாதுகாக்கும் கவசம். மௌனம் என்பது பேசியவுடன் முடிவடையும் வார்த்தையல்ல. அது நம் சிந்தனையை, நம் உணர்வுகளை, நம் எண்ணங்களை நம் உள்ளத்தில் அடக்கி வைக்கும் சக்தி. இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் மௌனமாக இருக்க வேண்டிய 10 சூழ்நிலைகள் பற்றி. இதெல்லாம் நீங்க உண்மையா உணர்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும், நிம்மதி கிடைக்கும், ஒரு விதமான சக்தி உங்களை சுற்றி வட்டமடிக்கும். சூழ்நிலை 1. கோபத்தில் இருக்கும்போது பேசாதே. அது வார்த்தைகள் நச்சாகிவிடும். கோபம் ஒரு நிமிஷம், ஆனா அந்த நிமிஷத்துல நாம பேசுற வார்த்தைகள் பல வருடங்களுக்கு மறையாது. நாம் கோபத்தில் கூறும் வார்த்தைகள் வேறு யாரையும் இழிவுபடுத்துவதாக இருக்கலாம், ஆனா நம்மையே அந்த வார்த்தைகள் பின்னால் ஒட்டி கொண்டு வரும். கோபத்தில் ஒருவர் வேதனையோடு பண்ணிய தவறுகளை தூக்கி பேச்சு வார்த்தைகளில் குத்துவதை விட மௌனமாக இருப்பது நம்மை உயர்த்தும். ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். ஒரு தந்தை வேலைக்கு போவதற்காக காலையில் தயாராகிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் மகன் பையுடன் விளையாடி ஒரு கிளாஸை கீழே கீழே வீசியான். கோபத்தில் அவர் தந்தை மிகவும் மோசமான வார்த்தைகளைச் சொன்னார். உன் மாதிரி பிள்ளை எனக்கு தேவையில்லை என. அந்த வார்த்தை மகனின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. வார்த்தைகளை திரும்ப பெற முடியாது. அதனால்தான் அந்த தருணங்களில் மௌனம் அவசியம். சூழ்நிலை 2. யாராவது அழுது கொண்டிருக்கும்போது அவர்களோடு சேர்ந்து மௌனமாக அழும்போது மனிதரிடம் வார்த்தைகள் வீணாகும். அவர்களுக்கு ஒருவன் அருகில் உட்கார்ந்து கொண்டு அப்படியே மௌனமாக இருப்பதுதான் உண்மையான ஆறுதல். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற ஒரு மௌன பார்வை 100 வார்த்தைகளுக்கும் மேல் புரிந்து போகும். உதாரணம், அவர் தன் தாயை இழந்த நண்பரிடம் ஒன்றும் பேசாமல் அருகில் அமர்ந்திருந்தார். அந்த நண்பர் பின் சொன்னான், அந்த நேரத்தில் பேச வேண்டியதில்லை, நீ அருகில் இருந்ததாலே எனக்கு ஆறுதலாயிற்று. அதுதான் உண்மையான அன்பு, வார்த்தையில்லா துணை. சூழ்நிலை 3. தவறாக புரிந்து கொண்டவர்கள் முன்னால் வார்த்தைகளை வெண்மையாக வீணாக்காதீர்கள். ஒரு உண்மையை ஒருவன் புரியவே இல்லை என்றால் சொல்லிச் சோர்வடைவேன். அந்த நேரத்தில் நாம் பேசுவது எதையும் மாற்ற மாட்டாது. மாறாக அவர் தன்னோட கருத்தில் உறுதி பெற வாய்ப்பு கூட அதிகம். மௌனம் இங்கு ஒரு ஆயுதம். பின்னாளில் உண்மை வெளிவந்ததும் அவர் எதுவும் பேசலையே, என்ன ஒரு தைரியம் என்று பிறர் நம்மை பாராட்டுவார்கள். அது வார்த்தை பேசாததற்கான வெகுமதி. சூழ்நிலை 4. நம்மை குறை சொல்பவர்கள் முன்னால் மௌனமாக இருந்தால் அவர்களே மௌனமாகி விடுவார்கள். மிகவும் முக்கியமான சூழ்நிலை. யாராவது உங்களை கீழே இழுப்பதற்காக நையாண்டி பேசுகிறார்கள். அந்த நேரத்தில் பதிலடி வார்த்தைகள் தேவையில்லை. நம்மால் ஏதாவது சாத்தியமாக முடிந்தால் அந்த வெற்றியே உங்கள் பதிலாக இருக்கும். நம்மை விமர்சிக்கிறவனை வெல்லும் ஒரே வழி மௌனமாக வளர்ந்து காட்டுவது. சூழ்நிலை 5. வெற்றி பெற்ற பிறகு வெற்றியில் மௌனம் உன்னை உயர்த்தும். பேசாமலே ஒரு பெரிய வெற்றியாளர் நடக்கிறார் என்றால் அவரை பார்த்து நம்மால் சொல்ல முடிகிறதல்லவா, ஏதோ சாதித்திருக்கிறார், அதுதான் மௌன வெற்றி. நம்மை நாம் புகழ்வதை விட மற்றவர்கள் நம்மை பார்க்கும் போதே ஒரு பெருமை ஏற்பட்டால் அதைவிட வெற்றிக்கான அடையாளம் இல்லை. சூப்பர் ஸ்டார்கள் எல்லாம் விழாவுக்கு வரும்போது பேச மாட்டாங்க, நிதானமா சிரிக்கிறாங்க. ஏன்? ஏனெனில் அவர்கள் செயல்தான் பேசுது, வார்த்தை வேண்டாம்னு தெரிந்து போச்சு. சூழ்நிலை 6. பொய்கள் பறக்கும் சூழ்நிலை. உண்மைக்கு நேரம் தேவை. 2 நபர்கள் சேர்ந்து உங்களை பற்றி பொய்யாக பேசுகிறார்கள். அந்த நேரத்தில் நேரடியாக எதிர்த்து பேசினால் மேலும் குழப்பம்தான். பொய்கள் உடனே வீழ்ந்து விடாது. ஆனால் உண்மை மெதுவாக ஜெயிக்குமேயானால் அது பெரிய வெற்றி. மௌனம் அங்கு உன்னை காப்பாற்றும் கவசம். சூழ்நிலை 7.
பாராட்டுகள் வரும் தருணங்களில் உன்னை நீ காத்துக்கொள். உலகமே உன்னை சிறந்தவன், பெரியவன், கௌரவம் என்று பாராட்டும் போது மனதுக்குள் ஒரு பெருமை, ஒரு அகந்தை வரலாம். அந்த நேரத்தில் பேசாமல் இருந்தால்தான் நீ உன்னை கட்டுப்படுத்துகிறாய் என்று அர்த்தம். அதுதான் அடக்கமா வாழும் அறிகுறி. வழிமுறை 8. தெரியாத விஷயத்தில் பேச வேண்டாம். பேசாமல் இருப்பது அறிவின் அறிகுறி. நீ எதை பற்றியும் சரியாக தெரியாமலே சமூக வலைதளங்களில் ஒரு கருத்து பதிவு செய்வது எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? அது உன் மதிப்பையும் நம்பிக்கையையும் கெடுக்கும். மௌனமாக இருந்து கேட்பவராக இருந்தால் நாளை பேசும்போது உன் பேச்சுக்கு விலை வரும். சூழ்நிலை 9. வாதத்தில் வெல்ல ஆசைப்படும் போது விலகுவதுதான் வெற்ற வாதங்கள் முடிவுக்கு வரவே முடியாது. நீ பேச, அவன் பேச, இருவரும் வெல்ல முயற்சிக்க சண்டையா முடியும். அந்த நேரத்தில் சின்ன சிரிப்புடன் விலகிவிட்டால் அந்த வாதம் முடிந்துவிடும். மௌனம் அங்கு புதிய சக்தி உருவாக்கும் ஒரு சந்தர்ப்பம். சூழ்நிலை 10. உன்னுள் யாரும் இல்லாத நேரம் அந்த அமைதி மௌனத்தில் பேசும். இதுதான் வாழ்க்கையின் உண்மை. நீ மட்டும் இருக்கிறாய், பேச யாரும் இல்லை. அந்த நேரத்தில் நீ மௌனமாக இருப்பாய். அந்த நேரத்தில் உன் உள்ளம் உன்னோடு பேசும். அந்த அமைதிதான் உன் உண்மையான குரல். மௌனம் என்பது ஒரு தியானம். மௌனம் என்பது ஒரு ஒளி. மௌனம் என்பது ஒரு அறிவு. நீ எப்பொழுது பேச வேண்டுமென்று தெரிந்தவனாக இருந்தால் நீ சாதாரண மனிதன். ஆனால் எப்பொழுது பேசக்கூடாதென்று தெரிந்தவனாக இருந்தால் நீயே ஒரு ஞானி. மௌனம் பலவீனம் அல்ல, அது ஒரு வலிமை. நாம் எப்போது பேச வேண்டும், எப்போது பேசக்கூடாது என்பதை அறிந்தவனே வாழ்க்கையில் வெற்றியடைவான். இந்த 10 சூழ்நிலைகளிலும் மௌனமாக இருக்க தெரிந்து கொண்டால் உன்னால் வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியும். இது உங்கள் மனத்துக்கு பட்டா. முக்கியமா பசங்க இதை மிஸ் பண்ணக்கூடாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்ல எழுதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையை மாற்றும் வார்த்தைகள் இங்கே வரப்போகுது. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.